முக்கிய செய்தி அதிமுகவில் இணையும் அழகிரியின் தீவிர ஆதரவாளர். அழகிரியின் தீவிர ஆதரவாளரும் மதுரை முன்னாள் துணை மேயருமான PM மன்னன் அதிமுகவில் இணைக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மதுரை முன்னாள் துணை மேயருமான PM மன்னன் அதிமுகவில் இணைகிறார். அழகிரியின் தீவிர ஆதரவாளரும் மதுரை முன்னாள் துணை மேயருமான PM மன்னன் அதிமுகவில் இணைகிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அழகிரியின் தீவிர ஆதரவாளரும் மதுரை முன்னாள் துணை மேயருமான PM மன்னன் அதிமுகவில் இணைகிறார். அவர் அதிமுக இணைந்ததற்கான காரணம் என்ன? இதன் மூலம் அதிமுக எந்த அளவு பலம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியினுடைய மிக தீவிர ஆதரவாளராக மதுரையில் செயல்பட்டவர். அப்போதைய மதுரை துணை மேயராக இருந்தவர் PM மன்னன் அவர்கள். அவர் பல்வேறு கட்சி பணிகளை தொடர்ச்சியாக செய்து வந்திருந்த நிலையில் அழகிரி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருமே கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்தார்கள். குறிப்பாக PM மன்னனை பொறுத்த வரைக்குமே அவர் குறிப்பாக கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து அவர் நீக்கப்பட்டு பிறகு அவர் அரசியலிலிருந்து ஒதுங்கியே இருந்தார். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு மீண்டும் அவரை சேர்க்கும் பொழுது, அதாவது சேர்க்க வேண்டி அவர் தற்போதைய முதலமைச்சர் M.K.ஸ்டாலினை சந்தித்து தன்னை கட்சியில் இணைக்குமாறும் கட்சியில் தன்னுடைய இந்த 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணியாற்ற விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் முதலமைச்சர் அப்போது அவர் சம்மதிக்கவில்லை. தற்போது கூட ஒரு 35 நாட்களுக்கு முன்பாக திண்டுக்கல்லில் நடைபெற்ற அந்த அரசு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் சென்றிருந்தார். அப்போது கூட அவர் நேரடியாக சென்று முதலமைச்சரை சந்தித்து ஒரு மனு ஒன்றை அளித்திருந்தார். தன்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ளும்படியாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவதற்கான அந்த வாய்ப்புகளை தனக்கு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டிருந்தார். ஆனால் தற்போது வரை அதற்கான அனுமதியை முதலமைச்சர் அளிக்கவில்லை. இதனை தொடர்ந்து அவர் அதிருப்தி அடைந்த நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி தற்பொழுது சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். மிக தீவிரமாக திமுகவிற்கு களப்பணியாற்றியவர். அப்பொழுதே கூறும் பொழுதே கிட்டத்தட்ட 2011, 2009 போன்ற ஆண்டுகளில் மிக தீவிரமாக திமுகவிற்காக பணியாற்றியவர். அதே போல அழகிரியினுடைய போர்ப்படை தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். அங்கு திமுகவை பொறுத்த வரைக்குமே மிக வலுவாக இருப்பதற்காக பல்வேறு கட்சி பணிகளை ஆற்றி துணை மேயர் பதவியும் அவர் அலங்கரித்தவர். இப்படி இருக்கும் பொழுது அவர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருப்பது என்பது அதிமுகவிற்கு கூடுதல் பலத்தை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அவருக்கு பாஜக, தவேக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து அழைப்பு வந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் திமுகவில் பணியாற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அதற்கான அனுமதியை முதலமைச்சர் வழங்கவில்லை. அதனைத் தொடர்ந்துதான் திண்டுக்கல்லில் அவர் சந்தித்து மனுவை அளித்திருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சி பணியாற்ற தான் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு முதலமைச்சர் தற்போது வரை சம்மதிக்கவில்லை என்ற அதிருப்தியில் தற்பொழுது அதிமுகவில் அவர் தனது ஆதரவாளர்களுடன் வந்து இணைந்திருக்கிறார். ராஜேஷ், தற்போது PM மன்னனுக்கு அதிமுகவில் இணைந்தவுடன் அவருக்கு பொறுப்புகள் ஏதேனும் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக பலர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவுடனே அவர்களுக்கான இந்த இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள் உள்ளிட்ட பதவிகள் என்பது வழங்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக, ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தால் அவர் நிச்சயமாக திமுகவிற்கு எதிராக களமாடுவார். மதுரை என்பது திமுகவினுடைய கோட்டை என்றும் மூர்த்தி அவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூறிவரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இவருடைய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சபரீசன் அவர்கள் நேரடியாக தென் மாவட்டங்களுக்கு சென்று தென் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அங்கு என்ன மாதிரியான குறைகள் எல்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்திருந்தார். குறிப்பாக மதுரைக்கு சென்று மதுரை அனைத்து நிர்வாகிகளுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை அவர் அங்கு பதிவு செய்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது திமுக சற்று அங்கு பலவீனமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஊழல் என்பது நடைபெற்றதாக ஏற்கனவே அதிமுக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அப்படி போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் திமுகவில் இருந்து மிகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியினுடைய மிக தீவிரமான ஆதரவாளர் தற்பொழுது திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைவது என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். அந்த வகையில் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது.
தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவில் இணைய இருக்கிறார் முக அழகிரியின் தீவிர ஆதரவாளரும் மதுரை முன்னாள் துணை மேயருமான PM மன்னன். சென்னை பசுமை வழிச்சாலையில் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அவரும் தனது ஆதரவாளர்களும் ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இணைய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அதிமுகவில் இணைய இருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நேரில் சந்திப்பு. இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவரை சந்தித்தவுடன் அதிமுகவில் இணைகிறார்.